பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்கியா கோபியை நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு திட்டி அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா ஈஸ்வரியை சமாளிச்சுட்டு கோபி ராதிகாவை பார்க்கறக்கு வராங்க. ராதிகாவும் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு பேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு சோகமாக படுத்திருக்காங்க. கோபி போய் ராதிகா வீட்டு கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் கதவை திறந்து பார்க்குறாங்க. கோபி நிற்கிறத பார்த்ததும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ராதிகா, எங்கே வந்தீங்க? நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லை செத்துட்டேன்னு பார்க்குறக்கு வந்தீங்களா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க ராதிகா. ராதிகா, ஏன் என்னை பார்த்து இப்படி கோவப்படுற? ஏன் என்னை உனக்கு பிடிக்கவே இல்லையா? நான் இங்கே வந்தது பிடிக்கலையான்னு கேட்குறாங்க கோபி. ராதிகா அங்கே பொருளெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கிறத கோபி பார்த்துட்டு, என்ன ராதிகா ஏன் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க? என்ன உனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறாங்க. போதும் கோபி, இதுக்கு மேலே நீங்கள் அக்கறையாக பேசாதீங்க. இது என்னோட வீடு. நான் எங்கே வேணாலும் போவேன், எப்போ வேணாலும் காலி பண்ணுவேன். இது என்னை கேட்க யாரும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் அக்கறைப்படவும் வேண்டாம், அக்கறையாக விசாரிக்கவும் வேண்டாங்கிறாங்க ராதிகா. நீங்கள் முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க ராதிகா. என்ன ராதிகா, உன்னை பார்க்கலான்னு தானே வந்தேன், என்னை விரட்டுறதுலையே குறியே இருக்கிறிய. ஏன் ராதிகா இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க கோபி. ஆமாம், நான் இன்னைக்கு வீடு காலி பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்க்குறீங்கள, நான் இருக்கிறேன்னா இல்லை செத்துட்டேன்னு பார்க்குறக்கு வந்தீங்களாங்கிறாங்க ராதிகா. ராதிகா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நீங்கள் தானே என்னோட உலகம். எங்கள் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லையேன்னு கேட்டாங்களேன்னு நான் போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன். அதுக்காக ஒரேடியாக என்னை விட்டுட்டு போயிடலான்னு இருக்கிய ராதிகாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டீங்க. உங்களை பார்க்கலான்னு நான் அங்கே வந்தாலும் உங்கள் அம்மா திட்டி என்னை வாசலோடு அனுப்புறதுலேயே குறிய இருக்காங்க. மையோவோட பிறந்த நாள் கூட நீங்கள் மறந்துட்டீங்க. மையோவோட பிறந்த நாளுக்கு வர முடியலைன்னாலும் அடுத்த நாளாவது நீங்கள் வந்து ஏதாவது ஆறுதலாக விஷ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் வரலின்னு அவள் எவ்வளோ வேதனைப்பட்டா தெரியுமா? அந்த வேதனை அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். இதுக்கப்புறமா நீங்கள் வந்த என்ன வரலைன்னா என்னன்னு ராதிகா திட்டி தீக்குறாங்க. ஐயோ ராதிகா, நான் சொல்கிறதையே நீ புரிஞ்சுக்கலையே. மையோவோட பிறந்த நாள் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அம்மா தான் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி என் மனசை மாற்றிட்டாங்க ராதிகா அப்படின்னு கோபி சொல்லவும், அடிச்சு இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க ராதிகா. எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மானு அம்மா முந்தானிவே தான் பிடிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, பசங்க இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்படியே எப்படின்னு புலம்பிக்கிட்டே தானே இருக்கீங்க. உங்களுக்கு எங்கே நிம்மதியாக இருக்கோ நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க கோபி. ஞாபகமெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையில, இனிமேல் நீங்கள் இங்கே வர வேண்டாம், அங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ராதிகா. அச்சோ ராதிகா, என்ன ராதிகா இப்படியெல்லாம் கோவிச்சுக்கிற? பாக்கியா தான் என் கண்ணை திறந்து விட்டா, உங்களுக்காக ராதிகா காத்திருக்காங்க, மையோ இருக்கா, போய் பாருங்கன்னு சொன்னான். அடைச்சி வாய் முடுங்க, இப்போ கூட உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணலை இல்லை? அந்த பாக்கியம் சொன்னதுனால தான் நீங்கள் வீட்டு வாசல் படியேறி வந்து நிற்கிறீங்களா? உங்களை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே இப்போ எனக்கு வெக்கமாக இருக்குது கோபி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கோபி. முதல் கல்யாணத்திலேயே நான் ரொம்ப சீரழிஞ்சிட்டேன். சரி, எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா வேணும்னு சொல்லித்தான் நான் உங்களை கை காட்டினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு. அதை விட உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், அது பெரிய பாவம் கோபி. இப்போ பாக்கிய என்ன பார்க்கறக்காக உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க, நீங்களும் அவங்க பேச்சு கேட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. எனக்கு இப்போ எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா ராதிகா? இனிமே நான் அங்க போக மாட்டேன். முதல்ல மாதிரியே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். முதல்ல மையோவை கூட்டிட்டு வாங்குறாங்க. ராதிகா, உன் காலில் வேணாலும் விளையாட, ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதேன்னு கெஞ்சுறாங்க கோபி. அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு எத்தனை நாளைக்கு? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இனிமேல நான் உங்களை நம்ப மாட்டேன். காணாம போயிட்டீங்களேன்னு எத்தனை கம்பெனி எத்தனை ரோடா ஏறி இறங்கி உங்களை தேடணும் தெரியுமா? தேடுறது தெரிஞ்சுதான் பாக்கியா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அவர் வீட்டில் தான் இருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி உங்களை பார்க்க வரலாமேன்னு வந்தா உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்களை நாயை விரட்டுற மாதிரி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விரட்டி அனுப்புனாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கவில்லை, வீட்லேயும் பார்க்கவில்லை, எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி என்னை விரட்டினாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமாங்கிறாங்க ராதிகா. ஆனாலும் அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, எனக்காக நீங்கள் பேசவும் இல்லைங்கிறாங்க ராதிகா. ஐயோ ராதிகா, நான் இருந்த நிலைமை அப்படி, உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? அம்மா தானே உங்கள் அப்பாவோட சடங்கு கூட செய்ய விடாமல் உங்களை விரட்டினாங்க. உங்கள் அம்மா அப்படி செஞ்சுட்டாங்களேன்னு இனிமேலும் அம்மா முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சபதம் விட்டுட்டு வந்தீங்க. இன்னைக்கு எங்கேருந்து வந்தாங்க உங்கள் அம்மா? அப்போ கூட உங்களுக்கு நான் தான் கோபி ஆறுதலாக இருந்தேன். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காம என்ன ஒரு பொருட்டாக மதிக்காமல் நீங்கள் நினச்சி பார்க்கலைங்கிறது வருத்தமாக இருக்குது. ஆனால் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். உங்கள் மேலே உங்கள் அம்மா உண்மையான பாசம் வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது கோபி. என்னை வெட்டி விட்டுட்டு அந்த பாக்கியா கூட சேர்த்து வைக்கணுங்கிறது தான் உங்கள் அம்மாவோட நோக்கம். நான் வீடு காலி பண்ணுறேன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் அம்மா திருநெல்வேலியில் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் கூட நீங்கள் வரவே இல்லை. உங்கள் அம்மா கூட நீங்களும் சேர்ந்து ட்ரிப் போயிருக்கீங்களா? இனிமேல் என் மேலே எந்த அக்கறையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் போய் அந்த பாக்கியா கூடவே சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு ஒன்று குடும்பம் இருக்குது, பசங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருங்க. நான் எப்படி வந்தோன்னோ அதே மாதிரி போயிடுறேன் கோபி. என் பொண்ணுக்கிட்டே இனிமேல் உங்களை எதுக்காகவும் அப்பான்னு சொல்லி அடையாளம் காட்ட மாட்டேன். இனிமேல் என் பொண்ணுக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு வீட்டுக்காரரும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஆம்பளை துணை இல்லாமையே நாங்கள் வாழ்ந்துக்குவோம். உங்களுக்கு ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் கதற விட்டுட்டீங்க கோபி அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ராதிகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராதிகா கோபிக்கிட்ட பேசி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கமலாவும் மயுவும் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ராதிகா, எங்களை கார் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு நீ வராமல் இங்கே பேசிகிட்டு இருக்க? எனக்கு இங்கேருந்து இவங்களெல்லாம் விட்டு
போகிறதுக்கு மனசே இல்லை. சரி இப்போ தான் கோபி மாப்பிள்ளை வந்துட்டார்ல, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிடலான்னு கூப்பிட்றாங்க பாட்டி. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் ஒன்றும் என்ன பார்க்கறதுக்காக வரல. அந்த பாக்கியா சொல்லி அனுப்புனதுனால தான் இப்போ இவர் வந்து நிற்கிறாரு. இவருக்கு ஒன்றும் நம்ம மேலே எல்லாம் உண்மையான பாசம் கிடையாது. இவங்க அம்மாவோட பாசத்துக்கு அடிமையாகி நிற்கிறாருமா. இனிமே இவர் நமக்கு வேண்டாமா. கோபி கமலா கிட்ட பேசுகிறாங்க. அத்தை நீங்களாவது சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க ராதிகாவுக்குங்கிறாங்க. என்னங்க மாப்பிள்ளை, நீங்களும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எத்தனை நாள் ஆகுது, ஆனால் ஒரு நாளாவது எங்களை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சா? அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறாங்க பாட்டி. என் பொண்ணோட கல்யாணம் தான் அப்படி ஆயிடுச்சு. அடுத்தது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நானும் கனவு கண்டுட்டு இருந்தேன் மாப்பிள்ள. ராதிகா மனசு ரொம்ப நொந்து போச்சு. இனிமேல் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாட்டி விளைவிக்கிறாங்க. அடுத்தது மயு பேசுறாங்க. உங்க அம்மாவும் என்ன போன்னு சொல்றாங்க. உங்க பாட்டியும் இதுக்கப்புறமா நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்குறாங்க கோபி. டாடி எங்களை ஏன் இவ்வளவு நாளாக நீங்கள் பார்க்க வரல? என்னோட பிறந்த நாளைக்கு நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வராதது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. எங்கள் அம்மா கண்ணில் இவ்வளோ கண்ணீர் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? இப்போ பாக்கியா ஆண்டி வீட்டில் தான் இருந்தீங்களா? அவங்க வாழ்க்கையை கெடுத்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? திரும்பவும் நீங்கள் பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டீங்களா? அதனால எங்கள் அம்மா செஞ்சதான் தப்புன்னு அக்கம் பக்கம் எல்லாரும் எப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. இனிமேல் எங்கள் அம்மா வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லை டாடி. எங்கள் அம்மாவுக்கு இனிமேல் நீங்கள் வேண்டாம். எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி நான் பார்த்துக்குவேன். எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும் போதும். நீங்கள் அங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்களேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்களாமே. அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அந்த குடும்பத்தோடவே இருந்துக்கோங்க டாடி. என்னையும் எங்கள் அம்மாவையும் இனிமேல் பார்க்க வராதிங்கன்னு மயும் மூஞ்சில் அடித்த மாதிரி கோபிக்கிட்ட பேசிடுறாங்க. போதுமா கோபி, என் பொண்ணே எப்படி சொல்லிட்டா பார்த்தீங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. மயோ சின்ன பொண்ணு, அவளுக்கே உங்களை பற்றி புரிஞ்சிருக்கு. அவள் மனசில் எவ்வளவு வேதனையும் வலியும் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவா. நீங்களே உங்கள் குடும்பத்தோடு இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறமும் நான் உங்கள் கூட இருக்கிறது அவ்வளோ சரியில்லை. நான் எப்படி வந்தேனோ அப்படியே போய்க்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் யாரும் தலையிட வேண்டான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ராதிகா. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.